அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 200 முட்டை வைக்கக்கூடிய, அதாவது தினசரி டெய்லி முட்டை வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வந்து இது. மொத்தம் இதில் வந்து 3 ரேக் இருக்கும். மேலே வந்து 2 சென்சார் இருக்கும். ஒன்று வந்து எப்போதும் ஆட்டோமேட்டிக் உள்ளது தான், ஒன்று வந்து டைமரு, இன்னொன்று வந்து தெர்மாசாட்னு சொல்லுவாங்க. டைமர் வந்து மோட்டார் ரொட்டேட் பண்ணுறது, தெர்மாசாட் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது. இது எப்படி இருக்கும், எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன், பார்த்துங்க. மொத்தம் வந்து 2 அடாப்டர் வரும். ஒரு அடாப்டரு டிசி அடாப்டர், இன்னொன்று வந்து கரண்ட்டுக்காக உள்ளது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி உள்ளே இருக்கும் அப்படின்றத பார்ப்போங்க. இது எப்படி தினசரி முட்டை வைக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். இதில் மொத்தம் 3 ரேக் இருக்கும். கீழே உள்ளது வந்து 0 வாட்ஸ் தான், இந்த இடத்துல போடுறது. மற்ற எல்லாமே குண்டு கொழுப்பு தான். உள்ளே கொள்ளது எல்லா ஹோல்டர்லேயும் குண்டு கொழுப்பு தான் போடணும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா 4 மணி நேரம் அது வாட்டி ரொட்டேஷன் ஆகும். அது எப்படி ரொட்டேஷன் ஆகும், எப்படி முட்டை வைக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அது மாதிரி இந்த பல்பு கீழே வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். தண்ணி குறைய 2 நாளைக்கு ஒரு தடவை அல்லது ஒரு நாளைக்கு ஒரு தடவை குறையும், கிளைமேட்டை பொறுத்து. அப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மொத்தம் வந்து 3 ரேக் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு 10 முட்டை வருது, இல்லை ஒரு 5 முட்டை வருது அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ரேக்கு இல்லாட்டி 2வது ரேக்கு எதில் வச்சாலும் சரி, அப்போ 3வதாக லாஸ்ட்டாக வரும்போது இந்த கீழே உள்ள ட்ரே இருக்குல்ல, மொத்தமாக வச்சோம்னா 200 முட்டை வச்சிடலாம். இல்லை நான் ரெகுலராக வைக்க போகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் 10 தான் வருது, இல்லை 20 தான் வருது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து மேலே உள்ள ட்ரேயில் எதில் வேணாலும் லோட் பண்ணலாம். எதுலேயோ லோட் பண்ணிவிட்டு டேட் ஒத்தையும் போட்டு வச்சிடணும். அந்த டேட் போட்டுட்டு 18வது நாள், அதாவது முடியும் போது, அதாவது 19வது நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இருக்குல்ல, இது வந்து ஸ்க்ரூ பண்ணி, இந்த இது தான் போல்ட் நட் தான் கொடுத்துருப்பேன். இந்த கலெக்டர் மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். இந்த ட்ரே வந்து இந்த போல்ட் நட்டில் வந்து இந்த நெட்டை கழட்டி விட்டு இந்த மோட்டார் வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா, இந்த இப்படி கையை வச்சு இப்படி, அதாவது இப்படி தூக்குனிங்கன்னா வந்துடும். இந்த ஒரே ஒரு போல்ட்டை கழட்டினா போதும், அந்த உள்ளதை கழட்டக்கூடாது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்படி இந்த வருது பார்த்தீங்களா, அது மாதிரி கிராஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அது 19வது நாள் ஆனோடனே இந்த 2 ரேக்கில் எந்த ரேக்கில் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. அதை தூக்கி அடியில் வச்சிட்டிங்கன்னா இது வந்து ரொட்டேஷனாக வந்து 10 முட்டையாக இருந்தாலும் 20 முட்டையாக இருந்தாலும் எத்தனை முட்டையாக இருந்தாலும் அதிகபட்சம் இது வந்து 64லேருந்து 65 வைக்கலாம், இல்லை 68. சிறுவிடை முட்டைன்னா 70 கூட வைக்கலாம்னு வச்சுங்களேன். ஒரு ரேக்கில் வந்து 70 வைக்கலாம் அப்படிங்கிற கணக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 70க்குள்ளே இன்றைக்கி உர முட்டையை கூட எடுத்து உடனே லோட் பண்ணிவிட்டு 19வது நாள் ஆனத்தையும் மறந்தாமல் எடுத்து இதில் கீழே வச்சிங்கன்னா இதில் குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, மற்ற 2 ரேக்கை வந்து அப்படியே லோடாகி ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு மொத்தமும் வந்து 200 முட்டை வருதுப்பா அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. 200 முட்டையும் மொத்தத்தையும் லோட் பண்ணிவிட்டு ஒரே டேஸு, இல்லாட்டி இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்குள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கான்செப்ட் முதல்ல சொன்னல, இந்த மோட்டார் இந்த ஸ்க்ரூ கழட்டி விடுறது, இதே தான். எல்லாமே ட்ரே வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. முட்டையை வந்து ட்ரே மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா 200 முட்டை பக்கம் 190லேருந்து 200 பிடிக்கும். அது வந்து அப்படியே இதிலே குஞ்சு பொறிச்சிடும், வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை. இல்லை தினசரி வைக்கணும்னா மேலே வச்சுட்டு அந்த லாஸ்ட்டு ட்ரே வரையும் கழட்டி விட்டு கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். வேறு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்றேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது டெய்லி முட்டை வருது, எனக்கு 5 முட்டை தான் வருது, இல்லை 2 முட்டை தான் வருது, இல்லை 3 முட்டை தான் வருது, உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ரெகுலராக குஞ்சு வந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வளர்க்குறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். சில விஷயத்தில் நம்ம ரெகுலராக நம்ம குஞ்சு கொடுக்குற மாதிரி தொழில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதுக்கு இந்த இன்குபேட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இது நியூ மாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். தமிழ்நாட்டிலே வந்து நம்மள்ட்ட தான் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வேணால் டிஃப்ரெண்ட் பண்ணி பாருங்கள் எங்கே வேணாலும். அது இல்லாமல் இதுக்கு வந்து 1 வருஷம் கேரண்டி கொடுத்துருவோம். கிளாஸ் தேவைப்பட்டால் கிளாஸ் வச்சு கொடுத்துருவேன். கிளாஸ் தேவையில்லை, அதாவது கிளாஸ் வச்சோம்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே தாங்கும். கிளாஸ் வைக்கலைன்னா ஒரு 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் தாங்கும். கிளாஸ் வச்சா ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 2 மணி நேரம் வந்து கம்மியாகும். ஏன்னா என்ன தான் பேஸ்ட்டு போட்டு விட்டாலும் கொஞ்சம் ஏர் லீக் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சடவுலாம் கண்டிப்பாக தாங்கும். இது ஒரு 10 மணி நேரம் தாங்கும், கண்டிப்பாக தாங்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா, முட்டை மட்டும் நல்ல புது முட்டையாக வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, அன்னன்னைக்கு அது எதனாலனா சில பேர் தவறு போனாங்க, இந்த 10 நாள் முட்டை வைக்கிறது, 20 நாள் முட்டையெல்லாம் வைப்பாங்க. கரு தரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைக்கலாம், அதனால் தவறு இல்லை. இருந்தாலும் வந்து நீங்கள் புது முட்டையாக இந்த மாதிரி இன்குபேட்டரில் வைக்கும் போது
அந்த ஹேச்சிங் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஏன்னா புதுசாக வைக்கும்போது கருவோட தரம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும், ஃப்ரிட்ஜுக்கே போகாது. அன்னன்னைக்கு லோட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். டேட் போட்டும் கரெக்டாக போட்டு வைக்கணும். மற்ற டீட்டெயிலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறேன். நன்றி நண்பர்களே. இந்த 200 தினசரி முட்டை வைக்கக்கூடிய 200 முட்டையில் வந்து எப்படி ரொட்டேஷன் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ் ஒரு வாட்டி நான் செட் பண்ணிடுவேன். இருந்தாலும் நம்ம எப்படி சொல்கிறது, 4 மணி நேரம் ஒரு வாட்டி ரொட்டேஷன் ஆகும். ஆனால் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு போட்டாலும் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். எப்படி ஆஃப் பண்ணிட்டு போகிறது, சும்மா நார்மலாக ஆஃப் பண்ணிட்டு போட்டாலும் ரொட்டேஷன் ஆகும். ஆஃப் பண்ணிட்டேன், மிஷின் ஆஃப் ஆகிடுச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆன் பண்ணுறேன், பார்த்துங்க. மிஷின் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆகும், பார்த்துங்க. ட்ரே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகும், பார்த்துங்க. இல்லை நான் திறந்து கூட காமிக்கிறேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து லாக் ஆகிடும் இந்த ட்ரே இதனால, பார்த்துங்க. எல்லாம் சேம் டைமில் ஒரே நேரத்தில் ரொட்டேஷன் ஆகும். அதுவாக கட் ஆஃப் ஆகிடும். பாருங்கள், கட் ஆகிடுச்சிங்களா, அதுவாக கட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, அதாவது 17 செகண்டு, அதாவது 20 செகண்டு முட்டைக்கு தகுந்த மாதிரி வைப்போம். வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. நன்றி, வணக்கம். இதான் ரொட்டேஷன் என்னோட வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை.